மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லுவான். புதுமுக இயக்குனர் மரியா ராஜா இளஞ்செழியன் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் ஹாப்பி ராஜ். கௌரி பிரியா, ஜார்ஜ் மரியன், கீதா கைலாசம், பிரார்த்தனா நாதன், மதுரை முத்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பல வருஷமா ஸ்கிரீன்ல தெரியாம இருந்த அப்பாஸ் இந்த படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்த இந்த ஹாப்பி ராஜ் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், இது உங்க வி டாக்கிஸ். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்ப வர்ற லவ் ஸ்டோரி படங்கள்ல காதலுக்கு மேல கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கும். அதை கொஞ்சம் கூட ஏமாத்தாம வந்த படம் தான் ஹாப்பி ராஜ். என்னதான் இந்த படம் காமெடி ஜானரா தெரிஞ்சாலும் இந்த படத்துக்குள்ள ஸ்ட்ராங் சோஷியல் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட், ஹீரோ ஜிவி பிரகாஷ் ஹாப்பி ஆனந்த் ராஜ்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. காதலிக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கு காரணம் அவரோட அப்பா ஜார்ஜ் மரியன். அவரோட லுக்க வச்சு ஊர்ல எல்லாரும் குதிரை முட்டைன்னு கேலி பண்றாங்க. அதனாலயே ஜிவி பிரகாஷையும் குட்டி குதிரை முட்டைன்னு சொல்லி எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இதனால ஜிவி பிரகாஷ் வெளியூருக்கு போயிட்டு தன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாத ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றாரு. அதுக்காக பெங்களூர்ல ஐடி கம்பெனில வேலைக்கும் போறாரு. பெங்களூர்ல கௌரி பிரியாவை பார்த்து காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் லவ்ல இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா அப்பாஸ் என்ட்ரி கொடுக்கிறாரு. அவர் இந்த காதலுக்கு ஓகே சொல்லி மேரேஜ் பத்தி பேசணும்னு ஜிவி பிரகாஷ் பேரண்ட்ஸ் அழைக்க, பேரண்ட்ஸ் மட்டும் வருவாங்கன்னு நினைச்சா ஜார்ஜ் மரியன் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு பெங்களூருக்கு வர்றாரு. இதுல கோபமான அப்பாஸ் மேரேஜை நிறுத்த அப்பாஸ் ஜார்ஜ் மரியன் இடையே கிளாஷ் ஆகுது. அதோட ஜிவியும் கௌரியும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த காதல் மீண்டும் சேர்ந்துச்சா, ரெண்டு குடும்பமும் ஓகே சொன்னாங்களா, என்னென்ன கலாட்டா நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கேரக்டர் அனாலிசிஸ், ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இருந்தா இன்னும் பெட்டரா கனெக்ட் ஆயிருக்கும். அவரோட கம்பேக்கும் உறுதியா இருக்கும். ஃபீமேல் லீடர் கௌரி பிரியா கியூட் ஆக்டிங், எனர்ஜி, எமோஷனல் சென்ஸ் எல்லாமே சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோ. ஆனாலும் இந்த படத்தோட ரியல் ஹீரோ ஜார்ஜ் மரியன் தான். அவர் வர ஒவ்வொரு சீனும் செம்ம இம்பாக்ட். குறிப்பா இன்டர்வலுக்கு அப்புறம் வர சீன்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ்ல பேசுற சீன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். அப்பாஸோட ரீஎன்ட்ரி டீசென்ட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கேரக்டர் நல்லா ஷேப் ஆகுது. கிளைமேக்ஸ்ல எமோஷனல் டச்சும் கொடுத்திருக்காரு. கீதா கைலாசம் யூசுவல் என்டர்டெய்னர். அவரோட காமெடி சீன்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. டைரக்டர் மரியா ராஜா இளஞ்செழியன் ஃபர்ஸ்ட் படத்திலேயே நல்ல கான்செப்ட் எடுத்திருக்காரு. ஒரு மனுஷனை அவனோட அப்பியரன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ண கூடாதுங்கிற மெசேஜ கிளாரிட்டியா சொல்லியிருக்காரு. டெக்னிக்கல் சைடு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஷார்ப்பா இருந்திருக்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், ஜார்ஜ் மரியனோட பெர்ஃபார்மன்ஸ், அப்பாஸ், ஜிவி பிரகாஷ், கௌரி பிரியாவோட ஆக்டிங், எமோஷனல் சீன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ். இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், சில காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல. சில இடங்கள்ல ஸ்லோ பேஸ். ஆர்கே செல்வாவோட எடிட்டிங் இன்னும் டைட்டா ஷார்ப்பா இருந்திருக்கலாம். படத்துல என்னதான் லாஜிக் இல்லாத சீன்ஸ் இருந்தாலும், லேகா இருந்தாலும், மரியம் ஜார்ஜோட பிளாஷ்பேக் போர்ஷன், ரிலேஷன்ஷிப், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. ஆடம்பரமே இல்லாத சிம்பிளா வாழ்ற வாழ்க்கை மேம்பட்டதா இருக்கும்னு இந்த படம் ஆணித்தனமா சொல்லியிருக்கு. நமக்கு வைக்கிற பட்ட பேரால நம்ம குறைஞ்சிட மாட்டோம். அதையே மோட்டிவேஷனலா வச்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும். கோட்டு சூட்டு போட்டவெல்லாம் பணக்காரனும் இல்ல, கோட்டு சூட்டு போடாதவங்க எல்லாம் பிச்சைக்காரனும் இல்லன்ட்டு மரியம் ஜார்ஜ் சொல்ற வசனங்கள்லாம் நிறைய இடத்துல கைத்தட்டல வாங்குச்சு. சோ இந்த படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட், படத்துல என்னதான் சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஜார்ஜ் மரியன் பர்ஃபார்மன்ஸ்க்காக, படத்தோட கண்டென்ட்டுக்காக இந்த ஹாப்பி ராஜ் டெஃபினெட்லி ஒரு வாட்சபிள் படம். சோ இந்த படத்தோட ரேட்டிங் 3/5. சோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த படத்தோட உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல ஆனஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல இன்னொரு மூவி ரிவ்யூ ஷோல நான் உங்களை மீட் பண்றேன். Until this is V signing off.